உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலே இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த உள்ளூராட்சி சபை தொடர்பான ஒரு பார்வையை எங்களுடைய ஆய்வாளர்கள் செலுத்தியிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி சபை குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த தேர்தலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே பலவிதமான செய்திகளை கூறியிருக்கின்றது. ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்துக்குள் அரசாங்கத்துக்கு பின்னடைவா அல்லது அரசாங்கம் முன்னோக்கி செல்வதற்கான மீண்டும் ஒரு அதிகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கின்றார்களா என்று நாம் ஆழமாக பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். எது எவ்வாறு இருந்தாலும் தொடர்ந்து தாங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிப்போம் என அரசு தரப்பிலே பல்வேறு கருத்துக்கள் கூறி வருகின்றது. இவற்றையெல்லாம் வடகிழக்கிலே பொதுவாக இன்னைக்கு பேசும் பொருளாக, இலங்கையிலே தென்பகுதியிலே உள்ள சிங்கள ஊடகங்களிலே பேசும் பொருளாக வடபகுதியின் வெற்றியை பெரிய அளவிலே பேசும் பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 7 மாதத்துக்கு முன்பு அரசுக்கு ஆதரவாக வாக்குகளை அள்ளி வழங்கிய மக்கள் திடீரென்று அங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கு ஒரு அரசியல் செய்தியையும் இதனூடாக எடுத்து கூறியிருக்கின்றார்களா என்ற கேள்வியையும் நான் எழுப்ப வேண்டும். ஆனால் இந்த விடயமானது, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலானது தமிழ் கட்சிகள் மீண்டும் மீண்டும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறும் அதே வேளை, தொடர்ந்து அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு இப்பயே அவர்களுடைய ஆரம்ப கட்ட வேலையை முன்னகர்த்த வேண்டும் என்று பல எதிர்பார்ப்புகள் பலர் மத்தியிலும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு சிறிய சரிவை, அதாவது இந்த அரசாங்கம் சந்தித்திருந்தாலும், உள்ளூராட்சி அது வளமையாகவே அது நடக்கிற விடயம், எந்த அரசாங்கம் வந்தாலும் சில தவறுகளை வைத்து அந்த பின்னடைவை எதிர்நோக்க வேண்டிய காலம் இருக்கின்றது. அந்த பின்னடைவை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி இந்த வருடத்தில் நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. ஆனால் வடகிழக்கிலே வெற்றி வாகை சூடிய தமிழ் கட்சிகள் ஒரு அழுத்தத்தினை கொடுப்பது ஊடாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். என்றால் வடகிழக்கிலே பலவித அபிவிருத்திகளை செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை கூட மாகாண சபை கட்டுப்பாட்டின் கீழே செயற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்வதென்றால், வெளிநாடுகளில் நிதியை பெற்றுக்கொண்டு செல்வதென்றால், இல்லாத இந்தியாவின் அபிவிருத்திகளை முன்னோக்கி செல்வதென்றால் ஒரு பலமான ஒரு நிர்வாகம் தேவை. அந்த நிர்வாகத்தில் யார் இருப்பார்கள் என்பது பிரச்சனை இல்லை. இலங்கையிலே இருக்கின்ற 9 மாகாண சபைக்கான தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனூடாக பயணிக்க வேண்டிய தேவை இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் பார்ப்போம். இப்பொழுது குறிப்பாக பார்த்தால் யாழ்ப்பாணம் என்பது வெளிநாட்டு பல சர்வதேச நாடுகள் கூட கவனமாக எதிர்நோக்க இருக்கின்றது. யாழ்ப்பாண நகர சபையை ஆளக்கூடியவர்கள் யார், அந்த அந்த மேயர் பதவியை அடையக்கூடிய செல்வாக்கு எந்த கட்சிக்கு இருக்கின்ற போன்ற பல்வேறு ஆய்வுகள், அல்லாட்டி அரசியல் பேச்சுவார்த்தைகள், அரசியல் அவதானிகளுடைய கருத்துக்களை எதிர்நோக்கி நாங்கள் இருக்கலாம். அந்த வகையில் சிவலிங்கம் அவர்கள் இந்த இப்பொழுது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி உங்களுடைய கணிப்பீடு எவ்வாறு இருக்கின்றது? அனைவருக்கும் வணக்கம். இதில் இந்த நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி தேர்தலில் இந்த பெறுபவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆளும் தேசிய மக்கள் சக்தியினர் கிட்டத்தட்ட 265 உள்ளூராட்சி சபைகளை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3927 அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கட்சியின் சார்பில். கிட்டத்தட்ட 45 லட்சம் வாக்குகள், 43.2% வாக்குகள் அவைகளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக பிரதான கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நாடு முழுவதிலும் 14 சபைகளைத்தான் அதால் கைப்பற்ற முடிஞ்சிருக்கு. 21% வாக்குகள், அதாவது 22,58,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 1767 மெம்பர் மாதிரி தான் அவர்கிட்ட கையில் இருக்கணும். அப்போ இந்த பொதுவான போக்கை, உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 9% வாக்குகள் எடுத்த போதிலும் ஒரு சபையை கூட அதால் கைப்பற்ற முடியலை. ஐக்கிய தேசிய கட்சி 4,81,000 வாக்குகளை பெற்ற போதிலும்
ஒரு சபைகளையும் கைப்பற்ற முடியல. ஆனால் பொதுஜன பெரமுனவுக்கு 742 அங்கத்தவர்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 381 அங்கத்தவர்களும் கிடைச்சிருக்கணும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தால் இதை நாங்கள் ஒரு அரசியல் நிலைமைகளை பற்றி நாங்கள் பார்ப்போமே இருந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த தேர்தலில் முற்றாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். ஏனென்றால் 2018ஆம் ஆண்டு நாட்டின் பல சபைகளை கைப்பற்றி வச்சிருந்த பொதுஜன பெரமுன இன்றைக்கு எந்த சபைகளையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த அரசியலாக நாங்கள் இதை பார்த்தோமே இருந்த இந்த தேர்தல் முடிவுகளை தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் இலங்கையின் பிரதான அரசியல் கட்சிகளாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, நாங்கள் தமிழ் பிரதேசங்களுக்கு வருவோமே இருந்தால் தமிழ் பிரதேசங்களின் சகல, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிட்ட கட்சிகள், மற்றது இந்த மாகாணங்களிலே அவர்களுடைய வாக்கு பலம், இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் அவதானிக்கும் பொழுது பிரதான கட்சியாக தேசிய மக்கள் சக்தியும் தமிழரசு கட்சியும் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் அடுத்த என்ன வரலாம் என்றால் ஒரு அரசியலில் ஒரு பாரிய மாற்றத்துக்கான இடம் இருக்கிறது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பெருமளவில் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக அவர்கள் ஒரு ஒரு வேலை திட்டங்களை ஒரு போட்டி அடிப்படையில் முன்வைக்கலாம். அதாவது இப்போ அவர்கள் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், இனிமேல் நாட்டிலே அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியில் பலமாக இருக்கணும் என்றால் இருக்கிற நிலைமையில் இருந்து அதைவிட வளர்ச்சியான திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குத்தான் மக்கள் ஆதரவு அளிக்க வேணும். ஆனபடியாக நாங்கள் ஒரு உயர்ந்த மட்டத்துக்கு இந்த அரசியலை எடுத்துக்கொண்டு போகணும் என்கின்ற கருத்தை சொல்லியிருந்தார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது பிரதான போட்டியாக தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு கட்சிகளும் தேசிய அளவில் ஒரு முக்கியமான கட்சியாக நாங்கள் பார்க்கலாம். தமிழர் பிரதேசங்களில் அரசியல் வரைபடம் மாற்றப்பட்டிருக்கிறது. அது தேசிய மக்கள் சக்தியின் வருகைக்கு பிறகு, அதாவது தேசிய மக்கள் சக்தி ஒரு கட்சி கட்டுமானங்களோ மக்களில் நீண்ட காலம் தமிழ் பிரதேசங்களில் இல்லாத ஒரு கட்சியாக இருந்த நிலைமையிலையும் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில், அதுக்கு பிறகு பொது தேர்தலில், இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் பிரதேசங்கள் பலவற்றிலும் ஒரு முக்கியமான தேசிய மக்கள் சக்தியின் பிரசன்னம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. ஏனைய கட்சிகள் தமிழ் பிரதேசங்களில் இருந்தாலும் கூட பிரதான கட்சியாக எல்லா இடங்களிலும் ஒரு பிரசன்னமாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி என்ற படியால் தமிழ் பிரதேசங்களில் ஒரு பாரிய மாற்றத்துக்கான உந்து சக்தியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கலாம் என்று நாங்கள் கவனிக்கலாம். அப்போ இந்த நிலைமையில் அடுத்த 5 வருஷ காலங்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் என்ற ஒரு அரசியல் விவாதமாக அது மாறலாம். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மாகாண சபை தேர்தல்கள் உங்களுடைய அவதானத்தின்படி நடைபெறாது என்கின்றது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம், மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் விரைவில் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது.
ஏனென்றால் மாகாண சபை அதுக்கு பிறகு அரசியல் யாப்பு மாற்றம் வர இருக்கிறபடியால் அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த மாகாண சபை தேர்தலையும் தமிழ் பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான பிரதான அரசியல் சக்தியாக தமிழ் பிரதேசங்களில் இருக்கலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சியின் அடிப்படை அரசியல் திட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது பொருளாதார வளர்ச்சியையும் அது உள்ளடக்கித்தான் இப்பொழுது தன்னுடைய அரசியலை பார்க்கிறது. எனவே ஒரு ஜனநாயக மாற்றம் அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் எதிர்காலத்தில் இருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உதாரணமாக நாங்கள் 13வது திருத்த அமுலாக்கம் பற்றி நாங்கள் பேசினோம் என்றால் 13வது திருத்த அமுலாக்கம் பற்றி ஐக்கிய மக்கள் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் 13வது திருத்த அமலாக்கம் பற்றி அவர்கள் கூறி வருகிறார்கள். எனவே 13வது திருத்த அமலாக்கத்துக்கான வாய்ப்பான சூழல் இப்பொழுது வந்திருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியோடும் தேசிய மக்கள் சக்தியோடும் ஒரு நெருக்கமான உறவுகளை பேணி வாரபடியால் மாகாண சபை தேர்தலையும் அதனோடு சேர்ந்து 13வது திருத்த அமலாக்கத்துக்கும் ஒரு சாதகமான அரசியல் சூழல் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இலங்கையின் அரசியல் வரைபடம் இந்த உள்ளூராட்சி தேர்தலின் மூலம் பாரிய மாற்றங்களுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாக கருதுகிறேன். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். உறவுகளுக்கு டிபிசியின் டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாட குறிப்பாக நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அதன் பார்வையை எங்களுடைய ஆய்வாளர் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அதனால் ஏற்பட்டிருக்க வடகிழக்கிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நன்றி. வணக்கம். இந்த உள்ளூராட்சி தேர்தல் சில முக்கியமான தேர்தல்கள் எப்போது தேர்தல் வரும் வரைக்கும் அதை பற்றின வாத பிரதிபாதங்கள் அரசியல் கட்சிகளுக்கிடையான போட்டிகள் பற்றி கதைக்கலாம். நான் நினைக்கிறேன் தேர்தல் முடிவுகள்ல ஒரு மிகவும் ஒரு விஞ்ஞான ரீதியாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் பேசி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன பேச முனைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறத ஒவ்வொரு ஆய்வாளர்களும் ஒவ்வொரு விதமாக அதை இன்டர்பிரட் பண்ணலாம். சரியானது என்னது என்பதை நாங்கள் போகத்தான் அதை நாங்கள் ஒரு 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 போக்குக்கு அதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அவை ஆரம்ப அவதானிப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், வடக்கு கிழக்குல ஒரு விடயம் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கு அரசியல் இல்லாமல் இருந்ததா போன முறை எந்த சீட்டுமே இல்லாமல் இருந்த என்பிபிக்கு தனியா போன உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்குல மாத்திரம் இல்லை சீட்டு இல்லாம இருந்தது. என்பிபி நாடு தழுவிய ரீதியில எந்த ஒரு சபையையும் என்பிபி கைப்பற்றவில்லை. அப்ப பசில் ராஜபக்சவின் தலைமையில இருந்த மொட்டு கட்சியினர் ஒரு சபை திசமாரா சபையை அவங்க நடத்தியிருந்தார்கள். அதுக்கு முதல் நடந்தது போன 2018ஆம் ஆண்டு தேர்தலில் அவர்களால் எந்த சபையும் கைப்பற்ற முடியும். அதற்கு பின்னரும் இந்த மீள் கட்டுமானம் எல்லாம் வந்தது. அதெல்லாம் வேற விஷயம், நாங்க பலமுறை பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வடகிழக்கு உட்பட நாட்டில என்பிபி ஒரு காத்திரமான சக்தியாக பரிணமிச்சிருக்கு ஒன்று. மற்றது வாக்கு வீதத்துல ஜனாதிபதி தேர்தலில் 42 வீதமான வாக்குகள் இருந்தது. இந்த முறை 43 வீதமான வாக்குகளாக அதிகரித்திருக்கின்றது என்பது அது ஒரு தென்கிழக்கு அரசியல். நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு அரசியல்ல பார்த்தோம் என்று சொன்னால் என்பிபி இங்கே ஒரு பெர்மனண்டான ஒரு ஃபேக்டராக வந்திருக்கின்றது. சரி, அதே நேரத்துல தமிழரசு கட்சி என்ன ஒரு மீள நிலைநாட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. வடக்கு கிழக்கில உள்ள முழுமையான எல்லா சபைகளுக்குமான அங்கத்துவங்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி 377 அங்கத்தவர்களை பெற்றிருக்கின்றது. ஜேவிபி 376 அங்கத்தவர்கள். அந்த 376 அங்கத்தவர்களில் அம்பாறை, திருகோணமலை, வவுனியா, மன்னார்
மன்னார் உட்பட மன்னாரிலும் இந்த முறை வந்து ஜேவிபி அது கூடிய அங்கத்துறையில பெற்றிருக்கு 19 அங்கத்துறையில பெற்றிருக்கின்றது. தமிழரசு கட்சி 18 அங்கத்துறையில தான் பெற்றிருக்கு. ஆகவே இந்த 5 இடங்களிலும் வந்து ஜேவிபி வந்து முன்னிலை வைக்கிறது. இதுல வவுனியா திருவண்ணாமலை அம்பாறை வந்து சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பானது, இந்த வாக்காளர்கள் சிங்கள பிரதேசங்கள் அம்பாறையுடன் இணைக்கப்பட்டது தொடர்பானது, அந்த வகையில் அவர்களது வாக்குகள் வந்து கூடியிருக்குன்னு சொல்றாங்க. ஆகவே எசென்சியலி வந்து அவர்களோட தமிழ் மக்கள் மத்தியில் அவர்கள் பரவலாக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களது வாக்கு வங்கி சிங்கள மக்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் மத்தியில் பெரும்பாலும் தங்கியிருக்கு. ஒன்று. இரண்டாவதாக வந்து இந்த தமிழ் அரசியல்ல வந்து சைக்கிள் கட்சியா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடன் பின்னர் சேர்ந்தவர்கள், தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து சேர்ந்தவர்கள், சிவாஜிலிங்கம் போன்றவர்கள், ஸ்ரீகாந்தா போன்றவர்கள், கடுமையான தேசியவாதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்தவர்கள் வந்து யாழ் மாவட்டம் தவிர, யாழ் மாவட்டத்தில் அவர்களுக்கு 79 அங்கத்தோட கிடைத்திருக்கிறது. மற்ற இடங்களெல்லாம் 6, 2 அந்த மாதிரி கிடையாது. அவர்கள் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். 99 இடங்கள் தான் அந்த சைக்கிள் கட்சியினருக்கு இருக்கிறது. இன்னொரு மாற்றம் சங்க கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு என்று செயற்படுபவர்கள் வந்து அவர்களுக்கு 106 இடங்கள் கிடைத்தது. ஆக வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சிக்கு தமிழ் தரப்பை பொறுத்தவரை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பும் வந்து ஒரு பிரதான முதலாவதும் 2வது பாத்திரத்தை வகிக்கின்றபடியினால் இந்த கடுமையான தேசியம், பிரிவினவாதம் இவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் குமார் பொன்னம்பலம் தரப்பினர் வந்து மக்களால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் சொல்ல. அவர்களுக்கான ஆதரவு தளம் இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டுல எந்த விதமான ஒரு கடும் போக்காளர்களுக்கும் வந்து ஆதரவு தளம் இருப்பது இயல்பு. அந்த ஆதரவு தளத்தை வைத்துக் கொண்டு அவர்கள்தான் சகல விடயங்களை, மக்கள் தொடர்பான சகல விடயங்களையும் நிர்ணயிக்க வேண்டும் என்கின்ற அந்த பிடிவாதமும் அது இல்லாவிட்டால் குழப்பிக்கின்ற தன்மையும் இல்லாமல் நாங்கள் ஒரு பக்குவப்பட்ட ஜனநாயக நடைமுறைக்கு போக வேண்டிய தேவை ஒன்று வந்திருக்கின்றன நான் நினைக்கின்றேன். இந்த பக்குவப்பட்ட ஜனநாயக முறை என்று நான் என்னத்தை சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் வந்து அறுதி பெரும்பான்மை உள்ளவர்கள் சட்டபூர்வமாக அவர்கள் ஆட்சிகளை அமைக்கலாம். ஆனால் இங்கு வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கரச்சி பிரதேச சபையும், இன்னும் கிளிநொச்சி இன்னும் ஒரு பிரதேச சபை, பச்சிலப்பள்ளியில் நினைக்கிற மற்றது இன்னொரு பிரதேச சபையும் வந்து, அதை தவிர இந்த இடங்கள்லையும் வந்து எவருக்குமே அறுதி பெரும்பான்மை இல்லை. அந்த அறுதி பெரும்பான்மை இல்லாத கட்டத்தில் உண்மையிலேயே இந்த கூட்டணிகள் அமைக்க வலிக்கிறது இந்த டீல் அரசியல்கள் வருகிறது. பிறகு இந்த கடந்த கால அனுபவங்கள் மட்டும் உள்ளூராட்சி சபைகளில் பட்ஜெட்டுகளை வந்து பாதுகாட்டுகளை அப்ரூவ் பண்ணினது, மேயர்களை தெரிவு செய்வதில் வந்து மேயர்களை விடுத்துறதுக்கான முயற்சிகள் செய்வது, அதால நிர்வாகங்கள் ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையெல்லாம் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு உள்ளூராட்சி நிர்வாகம் என்று வைத்துக் கொண்டால் நாகரிகமான முறையில் இதை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கட்சிகள் ஒரு இணக்கத்திற்கு வந்து பெரும்பான்மை உள்ள கட்சிகளுக்கு வந்து இடத்தை கொடுப்பதுதான் சரியான முறையா இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழரசு கட்சிக்கு பெரும்பான்மை இடம் இருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சி தேர்தலுக்கு முன்னரே ஜனநாயக தமிழ் கூட்டணியோட 2 விடயங்கள் நடந்தன. தமிழரசு கட்சியின் தலைவர்கள் வந்து சிவஞானம், சுமந்திரன் போன்றவர்கள் வந்து ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களுடன் வந்து பேச்சுவார்த்தைகளும் ஒரு எழுதப்படாத இணக்கத்திலும் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒன்று. இரண்டாவதாக வந்து அவர்கள் வந்து ஏற்கனவே சுமந்திரன் ஒரு தேர்தலுக்கு முதல் தனியாக 2023ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது வந்து சுமந்திரன் ஒரு விடயம் என்று கூறினார் வந்து என்னென்றால், நாங்கள் இந்த வீதாசார தேர்தல் முறையில் பிரிந்து நின்று கேட்டு பின்னர் கூட்டி சேர்வதுதான் நல்லது என்பதற்காகத்தான் நாங்கள் தனியாக அதை அரசியல் அதுக்குள் இருக்கிற அரசியலை விட்டு பார்த்தால் அதுதான் அவரது நியாயமாக இருந்தது. இன்று காலையிலும் அவர் கூறும் பொழுது வந்து தான் சொன்னது சரி என்று இப்போது புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவதை வந்து அவர் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒரு கூட்டணி அமைப்பதாகத்தான், கூட்டணி அமைக்காவிட்டாலும் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவதாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த இணக்கத்திற்கு, நாகரிகமான ஒரு இணக்கத்திற்கு அல்லது பண்பாடான ஒரு இணக்கத்திற்கு, ஜனநாயக ரீதியாக பக்குவப்பட்ட ஒரு இணக்கத்திற்கு பெரும்பான்மைகளை அவர்கள் அனுமதித்து இவர்களையும் அவர்கள் அணைத்து போகும் அல்லாட்டி நிர்வாகத்தை வந்து
வினைத்திறனுடன் நடத்துவதற்கான அவரோட ஒத்துழைப்பை பெற்று செல்வார்களா, அல்லது நான் தான் பெரிய கட்சி என அடுத்தது நாங்கள் தமிழ் பேசும் மக்களின், ஏன்னா தமிழ் பேசும் மக்களுக்கு இன்னொரு வியாதி, ஒரு வருத்தம் ஒன்று இருக்கின்றது. என்னென்னால் தமிழ் பேசும் மக்களுக்கு எல்லா இடங்களிலும் அந்த எல்லா கட்சிகளுக்கும் பரவி இருக்கின்றது. என்னென்னால் ஒரு ஏக தலைமைத்துவத்தை பற்றி போகிறோம். இனி எதிர்கட்சிகள் இருக்கப்படாத மாதிரியான ஒரு மனப்பாங்கு வந்து மிகவும் வளர்ச்சி அடைந்து உக்கிரமடைந்திருக்கு. அதான் இந்த நிர்வாகத்தை முடக்குவதற்கான முக்கியமான காரணங்கள் ஒன்றாக இருக்கின்றது. ஒன்று, பெரும்பான்மை பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்றவர்களை தவிசாளர்களாக தெரிவு செய்து ஏனையவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒன்று, தமிழரசு கட்சியையும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வரையில் வந்து அவர்களுக்கு இடையில் ஏற்கனவே இருக்கிற ஒரு எழுதப்படாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி வச்சு பார்க்கும் பொழுது அது மிகவும் சாத்தியமானது. ஈவன் சைக்கிள் கட்சியினர் கூட வந்து, பொன்னம்பலம் கட்சியினர் கூட வந்து தங்களது உண்மையான மக்கள் ஆதரவு பலத்தை நிதானித்து அதை அறிந்து கொண்டு வந்து வவுனியாவில் 6 இடங்கள் இருக்கு, முன்னிலை மன்னார்ல 2, மட்டக்களப்புல 2, திருவண்ணாமலையில எதுவும் எடுக்கவில்லை. அப்படியான தங்களது உண்மையான பலம் பலவீனங்களை நிதானித்து அறிந்து நிதானமாக உள்ளூராட்சி சபைகளை சீராக செழுமையாக முன்னோக்கி கொண்டு போவதற்கான திட்டங்களுக்கு அரசியல் ரீதியாக அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக தங்களது நிலைப்பாட்டை சொல்வது எந்த பிள்ளைங்க அது தொடர்பாக விமர்சனங்களை ஏற்படுத்துவது பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க, உள்ளூராட்சி நிர்வாகங்களை சீராக கொண்டு போவதற்கு இந்த தமிழ் கட்சிகள் ஒத்துழைக்கக்கூடிய பலம் இருக்குதா, அல்லது இந்த தேர்தலில் கிடைத்த இந்த நிலைமையை அவர்கள் தொடர்ந்தும் சீரழிவுக்கும் ஸ்தம்பிதமாக்குறதுக்கும் தங்கள் கட்சிகளுக்குள்ளும் கட்சிகளுக்கு இடையிலும் உள்ள பிரிவினைகளை வளர்ப்பதற்கும் பாவிப்பார்களாக இருந்தால் தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நன்மையும் வராது. மீண்டும் வந்து வெளிக்கட்சிகள் தான் தங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வரும். இதே நேரத்துல வந்து எம்பிபியை பொறுத்தவரையிலும் வந்து அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் இருந்த அந்த எழுச்சியும் இப்ப அவர்களுக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அவதான குறியீடு என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு இந்த ஒரு நாடு ஒரு தேசம் நாங்கள் எல்லோரும் சமமான மக்கள் என்ற அந்த விஷயத்தில் சிங்கள இனவாதிகளும் வந்து சேர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதோ தமிழ் மக்களுக்கு தெரியும். அந்த விடயத்தை தான் தமிழ் இனவாதிகள் வந்து இந்த நாட்டில் நடைபெறுகின்ற முக்கியமான பொருளாதார மற்றது ஊழலற்ற ஒரு அரசாங்கம் தொடர்பான மாற்றங்களுக்கு எதிராக இனவாதிகள் வேலை செய்வதற்கான, இனவாதிகள் வந்து மக்களை தூண்டுவதற்கான காரணியாக இருப்பது என்பிபி வந்து இதுவரைக்கும் வந்து இந்த பிரச்சனை தனியாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவோம் மாற்றம் இல்லை. நாம் குறிப்பிட்டது போல மாகாண சபை தேர்தல்கள் நடத்த மாட்டார்கள் நான் நினைக்கவில்லை. அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது, கட்டாயம் இருக்கின்றது. அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி தேவை இருக்கின்றது. அவர்கள் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த தவறுவார்களாக இருந்தால் இந்த இனவாத அரசியலை அவர்கள் வேறு வழிகளில் இதை போக்க முடியாது என்பதை அவர்கள் இந்த தேர்தலுடன் புரிந்து கொண்டிருப்பார்கள் நினைக்கின்றேன். நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து முதல் இந்த சபைகள் இயங்கு நிலைக்கு வர வேண்டும். அதற்கிடையில் தவிசாளர் தெரிவுகள் அவர்களோட திட்டங்கள் தெரியும். இந்த முறை இன்னும் ஒரு விடயம் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது என்னென்று சொன்னா வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தல் பற்றி சமூக ஊடகங்களின் பிரசங்கத்தினாலோ என்னவோ வந்து பரவலாக இது பற்றி கதைக்கப்பட்டது. அந்த ஒரு பொதுமக்களுக்கு இன்னும் வெளிநாட்டில் உள்ள அரசியல் அக்கறை உள்ள ஜனநாயகவாதிகளுக்கு கூட வந்து இதுல ஒரு கவனம் திருப்பப்பட்டது. ஆகவே இந்த உள்ளூராட்சி சபைகளில் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களை கவனத்துக்கு உட்படுத்தி அதை சீராக விழிப்புணர்வு நடத்துவதற்கு இந்த தவிசாளர்களாக தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயற்படுவதுதான் அடுத்த தேர்தல் வரைக்குமான ஆரோக்கியமான போக்காக இருக்கும். தொடர்ந்து பேசும் டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல் பொதுவாக அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கணும். ஜெகநாதன் பொழுது தம்பா சிவலிங்கம் போன்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பாக உங்களை பார்வையை பார்க்கின்றீர்கள்? இந்த வடமாகாணத்தில் அல்லது தமிழ் பிரதேசங்களுக்குள்ள ஜனாதிபதி அவர்களுடைய பிரச்சாரம் இவைகள் என்ற ரீதியில ஒரு நெருக்கமான போட்டியாக இருக்கும் என்ற கருத்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை தமிழ்
தேசிய கட்சிகள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் வந்து அதனை நிராகரிக்க வேண்டும். தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள், குறிப்பாக என்பிபியை வந்து வந்து தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனை சம்பந்தமாக இவைகள் என்றதுகள் பேசப்படவில்லை என்றதுகள் இவைகளை கூறுவதை விட தமிழ் தேசியம் சார்ந்த ரீதியில வந்து தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்ற பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே தமிழ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அது குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பிரச்சாரத்தாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதுக்கு அப்பால் அரசாங்கம் வந்து இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சாதாரணமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளிலே இழுத்தடிப்பு, குறிப்பாக இந்த காணி விடுவிப்புன்றது, மற்றது பாதைகளை விடுவிக்கிறது, இவைகள் என்ற இந்த நெருக்கடிகள் இன்றைக்கு ஒரு யுத்த சூழ்நிலையிலும் இல்லை, அங்க அதுக்கான எண்ணமும் ஒரு தரட்டையும் இல்லை. அப்படி ஒரு 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 அப்படியான ஒரு சூழ்நிலைகளே வந்து அரசாங்கமே கூறுகிறது இனி எந்த விதத்திலும் ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிற நிலைமையில வந்து ஏன் தொடர்ந்து இவ்வளவு இராணுவத்தை வடக்குல இந்த வடபகுதியில கிழக்கு பகுதியில வைத்திருக்க வேண்டும் என்று கிழக்கு பகுதியில விட வடபகுதியில தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்றதும், அதன் மக்களின் காணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறது என்றதும், சமீபத்திலே இந்த காணிகளை சுவீகரிக்கிறதுக்காக இந்த உரிமை கோராது என்ற கருத்துகள் வந்து வந்ததுன்றதுகள் நேரடியாக தமிழ் மக்களைத்தான் குறிவைத்து இந்த இவை சொல்லப்படுகிறது. எந்த தென்னிலங்கையில காணி விட்டுட்டு ஒருவரும் இருக்க இல்லையா, அது ஏதாவது விதத்தில பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த யுத்த காலத்தில வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் இவர்கள் என்ற ரீதியிலேயும் இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கிற காணிகள் என்ற ரீதியிலும் தான் இந்த உரிமை கோராது என்ற பிரச்சனை வருகிறது. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சிந்தனையை வந்து உருவாக்கி இருந்த இந்த அரசாங்கம் நாங்கள் கூறுவது மாதிரி இல்லை. அவர்களும் தங்களுக்கு அனுகூலமான அல்ல தமிழ் மக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்ட அரசாங்கமாக செயல்படவில்லை என்றால், அதோட இந்த சந்திரசேகரன் அவர்களுடைய இந்த சண்டித்தனமான கருத்துகள் தமிழ் தலைவர்கள் நாற்றமடித்து போயிருக்கின்றன என்ற ரீதியில, அல்லது இவர்கள் வந்து அச்சமடைந்திருக்கிறார்கள் என்ற ரீதியில இப்படியான கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டது. அதுகளும் கூட ஒரு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் பேச்சுகள் எல்லாம் அது தமிழ் தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா இதையே வந்து அந்த பாணியிலேயே வந்து அதை விட மோசமான ரீதியில சந்திரசேகரன் போன்றவர்கள் பேசுகிறதும் இவைகள் என்றதுகள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் என்றதுக்கும் எதிரணி என்ற ரீதியில வந்து அது என்பிபி தான் அந்த எதிரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏனென்றா வேறு ஒருத்தரும் ஏனென்றா இவர்கள் எல்லோரும் வந்து தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லிக்கல, அங்க எதிர் தரப்பு என்கிற ரீதியிலே என்பிபி தான் இன்றைக்கு தமிழ் பிரதேசங்கள்ல வந்து குறிப்பிடத்தக்க அளவு இப்பொழுதும் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் இதுல சிவலிங்கம் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை இதுல சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில அபிவிருத்தியும் அரசியல் உரிமைகளும் என்றதுகளை இணைத்து போற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொல்லி, இது எந்த விதத்திலே இது பொருத்தமானது என்று சொல்லி, ஏனென்றா அபிவிருத்தி என்றது எதை அவர்கள் கடந்த காலத்திலே அபிவிருத்தி என்று சொல்லி கருதினார்கள் என்று சொல்லி சொன்னா, அர்ஜுனா மகேந்திரன் போன்றவர்கள் வந்து கொள்ளை ஆயிரக்கணக்கான கோடிகளை சமூகத்தினுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்ததுன்றதுகள் எல்லாம் பாராமுகமாக இருந்து கொண்டு அங்க வீதியை போடுறதுக்கும் அல்லது இவைகளுக்கும் வந்து ரணில் என்ன அவரோடு சமரசம் செய்து கொண்டு அல்லது இது இவ்வளவுக்கு நாட்டை கொள்ளையடிக்கிறவர்கள் கொள்ளையடித்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு காசு தந்தா சரி, அதாவது நாங்கள் அபிவிருத்தி என்ற பேர்ல வீதியை போடுவோம், சில கட்டிடங்களை கட்டுவோம், பள்ளிக்கூடத்தை கட்டுவோம் என்று சொல்லி காட்டுற அரசியலை செய்கிறது தான் அதுக்கு பேர் அபிவிருத்தி அல்ல. அடிப்படையாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நீங்க உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு, அல்லது இதை பற்றி நீங்கள் என்ன பேசினீர்கள்? இதுதான் இன்றைக்கு மக்களுக்கு முன்னாலே இருக்கிற எதிர்காலத்துல வந்து இவர்கள் நிராகரிக்கப்படுகிறதோ அல்லது இன்றைக்கு வந்துட்டோம் என்று சொல்லி மாறுதட்டி கொண்டு இருந்தாலும் இன்னும் 4 வருடங்களுக்கு வந்து இவர்கள் எதை காட்டப் போகிறார்கள் தமிழ் மக்களுக்கு? உள்ளூராட்சி மன்றங்கள் என்ற ரீதியில மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ரீதியில அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ரீதியில அவர்களுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதான அரசியலை இவர்கள் செய்யாவிட்டால் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் வந்து இவர்களை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே
இந்த வெற்றி என்பது ஒரு நிரந்தரமான அல்லது பெரிய சாதனை படைத்து விட்டோம் என்று யாராவது கருதுவார்களாக இருந்தால் அது தங்களை தாங்களே ஏமாற்றுகிறதாகத்தான் இருக்கும். ஆகவே அடுத்த இந்த உள்ளூராட்சி மன்றங்களினுடைய அதிகாரங்கள் இவர்களுடைய கைக்கு வரைக்கும் பொழுது இவர்கள் அதில் ஐக்கியமாக இந்த பாதீடுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறதுல அது பிரயோசனமான ரீதியில மக்களுக்கு மத்தியில அதை எப்படி கொண்டு செல்லுகிறது, அதை எப்படி பிரயோசனப்படுத்துறதுன்றதுகள் குறிப்பிட்ட அபிவிருத்தி திட்டங்கள் வெளிநாடுகளில் இருந்து செய்யப்படுகிற உதவியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான திட்டங்களை சரியான முறையில வரையறுக்கிறது, அதுக்கான வழிகளை தேடுகிறது. அதே நேரத்தில் இந்த மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தி இந்த அதிகாரங்கள்ன்றதுகள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதற்கூடாக அல்லது நிதி அமைப்புகளை உருவாக்கி வருமானத்தை பெறுகிறதுக்கான வழிகளை தேடுகிறது. இவைகள்ன்றதுகளை இவர்கள் செய்யாவிட்டால் மீண்டும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்று சொல்லி கருதுவார்கள். தாங்கள் ஏமாற்றப்படுகிறோர்களாலே என்று சொன்னால் அவர்கள் வேற வழியை தேர்ந்தெடுக்கிறதாலே மட்டுமில்லை, இவர்களை தூக்கி எறியக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த அடுத்த பாதையை எதிர்கால பாதையை சரியான பாதையில கொண்டு செல்லக்கூடிய இந்த வாய்ப்பை, மக்கள் கொடுத்த வாய்ப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்த வேணும் என்றதான் எல்லாருடைய அவா. ஆகவே அதை எப்படி செய்ய போறார்கள்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கலந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.